அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, சனியின் வக்கர நிவர்த்தி பலன்களையும் குருவின் வக்கர பலனையும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம். 500 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அரிய நிகழ்வு இது. தங்களுக்கு 7.5 சனி நடைபெறுகிறது. 7.5 சனியில் 2ஆம் இடத்தில் உள்ள சனி தன குடும்ப வாக்குஸ்தான சனியாகிறது. தற்சமயம் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சனியின் 3ஆம் பார்வை 4ஆம் இடமாகிய ரிஷப ராசிக்கு உண்டாகிறது. 7ஆம் பார்வையாக 8ஆம் இடமான கன்னி ராசிக்கு உண்டாகிறது. உடல் நலனில் சற்று கவனம் தேவை. 10ஆம் பார்வையாக மீன ராசியை பார்வையிடுகிறார். அதிர்ஷ்டவசமாக தங்களுடைய 7.5 சனியை குரு பார்ப்பதால் சனியினால் ஏற்படும் கெடுதல் குறையும். தொழில் துறையை பொறுத்தவரை சற்று கவனமாக இருங்கள். கவனம் தேவை, பொறுப்பு, பொறுமை தேவை. குருவை பொறுத்தவரை 6ஆம் இடமாகிய கடகராசியில் வக்ரம் பெறுகிறார். இதுவரை சாதகமான இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடமாகிய கடகராசியில் வக்ரம் பெறுகிறார். எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்தல் வேண்டும். திட்டமிட்டு செயல்படுங்கள். குரு 5ஆம் பார்வையாக 10ஆம் இடமான விருச்சியத்தையும் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடமான மகரத்தையும் பார்க்கிறார். ஆக 9ஆம் பார்வையாக மீனத்தில் உள்ள சனியையும் பார்க்கிறார். உடல் ஆரோக்கியம், அதிக அலைச்சல், சோர்வு வரும். குருவினால் அடிக்கடி அலைச்சல், சோர்வு வந்து விலகும். மறதி அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல குறைவு உண்டாகும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் உண்டாகும். திருமணம், சீமந்தம், குழந்தை பிறப்பு போன்றவை நடக்கலாம். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை அனுசரணை தேவை. அதிகமாக வாய் பேசுதல் கூடாது, வாக்குவாதம் செய்தல் கூடாது. சுபகாரியம் தீவிர முயற்சிக்கு பின் நடைபெறலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்தல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் தரகு, கமிஷன், ஏஜென்சி ஓரளவு தங்களுக்கு லாபம் கொடுக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் நம்பியவர்கள் துரோகம் செய்வர். பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக செயல்படுங்கள். வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுகிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறு சிறு சங்கடங்கள். பார்ட்னர்ஸ் இடம் சுமூகமான உறவு இருக்க கவனமாக இருக்க வேண்டும். பாடுபடுவதற்கேற்ற பலன் கிடைப்பது கடினம். அகலக்கால் வைத்தல் கூடாது. 7.5 சனி நடக்கிறது என்பதால் தொழில் துறையில் அதிக முதலீடுகள் கூடாது. அரசு வழியில் பிரச்சனைகள் உண்டாகலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அனுசரிப்பு தேவை. அரசியலில் நன்மைகள் அதிகரிக்கும். கட்சிக்குள் தங்களுக்கு சிறு பதவி உயர்வு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ், செல்வாக்கு பெறுவீர். விவசாயத்தை பொறுத்தவரை சுமார் கையை கடிக்காது. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். கலைஞர்களை பொறுத்தவரை வாய்ப்புகள் சுமார். வெளியூர், வெளிநாடு பிரயாணம் சென்று வரலாம். பெண்களுக்கு சுபகாரியம் நடைபெறும். இதுவரை தடங்கலான, தாமதமான சுபகாரியங்கள் நடைபெறும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். கருவுற்ற பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும். வீடு, மனை வாங்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்பொறி, ஆசிரியர் சொற்பொறி கேட்டுதல் வேண்டும். ஆக கும்பராசினர் கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.